அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே, இந்த வீடியோ ஃபுல்லாகவே கொடைக்கானல் ஃபஸ்ட் டே என்னென்ன பண்ணோம், எங்கெங்கே போய் பார்த்தோம், அது எல்லாமே தான். வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானலுக்கு நாங்கள் பஸ்ஸில் ஏறி தான் போனோம். கிட்டத்தட்ட 2 hours கிட்ட ஆச்சு. ஏன்னா மழைனால மெதுவாக ஏறிச்சு. ஏறினோடனே நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கலை. எங்களோட கார் டிரைவர் வந்து நீங்கள் லேக் கிட்டே இறங்குங்கன்னு சொன்னால லேக்கில் இறங்கி ரோடு கிராஸ் பண்ணி நாங்கள் அந்த லேக் வியூலாம் பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அவர் கரெக்டாக வந்துட்டார். நாங்கள் புக் பண்ண டிரைவர் வந்தோடனே ஃபஸ்ட்டு எங்கள் எல்லாத்தையுமே லக்கேஜெலாம் ஏற்றிட்டு எங்களையுமே ஏற்றிட்டு ரூம் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். மாற்றி ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போயிட்டார். அவருக்கு வந்த இன்ஃபர்மேஷன் தப்பு. எங்களுக்கு ரூமுக்கும் எங்களுக்கு கொடுத்த ரூமை விட வேறு ரூம் கூப்பிட்டு போயிட்டார். நாங்கள் அங்கே போய் என்னன்னு விசாரிக்கிறப்ப இது உங்களுக்காக இது பண்ணலைன்னு சொன்னோடனே அடுத்து நான் புக் பண்ண ட்ராவல்ஸுக்கு கால் பண்ணி எல்லாம் பண்ணி அதுவே ஒரு 15 minutes ஓடி போயிடுச்சு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்கள் ரூமுக்கு கூப்பிட்டு போனார். போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட போயிட்டோம். மார்னிங் டிஃபன் ஏதாவது சாப்பிட்லான்னு செம்ம பசி, நெடு தூங்கவும் இல்லை, ஒழுங்காக சாப்பிடவும் இல்லை. ஆளாளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் சாப்பிட்டோன்னா பொங்கல் கொஞ்சம், தோசை, அப்புறம் நான் வடை, இட்லி எல்லாமே சாப்பிட்டேன். எதையுமே டேஸ்ட்டு மிச்சம்லாம் வைக்கலை. ஆளாளுக்கு எல்லாமே ஒவ்வொன்று வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக நெப்பியாச்சு. அப்புறம் ஆளுக்கு ஒவ்வொரு டீ, காஃபி என்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே வாங்கி குடிச்சிட்டு பில் எல்லாமே கட்டிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வில்லேஜ் டூர் தான் போகிற மாதிரி பிளானு. போகிற வழியிலேயே என் சிஸ்டர் சரியான வாந்தி. என்ன செய்ய, பஸ்ஸில் போனது, தூங்காதது, சாப்பிட்டோன்னே வாந்தி வேறு எடுத்துட்டா. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்க போன இடம் வந்து பழனி வியூ பாயிண்ட் கூப்பிட்டு போனாங்க. நல்லா இருந்துச்சு, வியூலாம் பார்க்க இருந்துச்சு. ஆனால் எங்களால் பழனியை பார்க்க முடில. பூரா பனி மூடினால அதை பார்க்க முடில. ஆனால் சும்மா இதை மட்டும் பார்த்துட்டு 5 நிமிஷத்தில் அடுத்த ஒரு கோயில் கூப்பிட்டு போனாங்க. கொஞ்சம் மேடு மாதிரி ஏறி ஒரு கோயிலுக்கு போனால் அதுவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. உள்ளே ஆனால் நான் போகல. நீங்கள் போங்கன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் என் சிஸ்டர் மட்டும் போய் பார்த்தாங்க. நான் வெளியே உட்காந்து இந்த வியூ பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அடுத்த அதே 5 minutes தான், 5 minutes தூரத்துலேயே பூம்பாறை வந்துருச்சு. மேலேருந்து பார்க்குற வியூ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கிட்ட ஓரத்தில் அந்த 360 degree பபிள், இப்போ ஃபேமஸாக இருக்க ஏ ஃப்ரேம், இது எல்லாமே நாங்கள் பார்த்தோம். நினச்சோம் நெக்ஸ்ட் டைம் வரப்போ நம்ம இங்கே தான் ஸ்டே புக் பண்ணோம், வேறு எங்கேயுமே புக் பண்ணக்கூடாதுன்னு அதெல்லாம் நின்று பேசிட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்புறப்ப சரியான டிராஃபிக்கை முடிச்சுட்டு பழைய கோயிலுக்கு ஒன்று கூப்பிட்டு போனாங்க. சரி கொஞ்சம் நிழலாக இருக்கேன்னு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அங்கே தான் டவர் கிடச்சிச்சு. ஃபோனெல்லாம் பேசி சிரிச்சுட்டு கிளம்பிட்டோம். அது ஒரு 15 minutes 20 minutes தூரத்தில் மன்னவனூர் ஷீப் ஃபார்ம், ராபிட் ஃபார்ம் அதெல்லாமே வந்துச்சு. ஆனால் சரியான மேடு, என்னால் ஏறவே முடியல. நானும் ஹஸ்பண்டு எப்படியோ ஏறி போதான் உட்காந்துட்டோம். போப்பா இதுக்கப்புறம்லாம் ஏற மாட்டேன், ஒரு 10 நிமிஷம் மூச்சு வாங்கிட்டு தான் ஏறுவேன்னு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள லேக் வியூ பார்க்க போனேன். அங்கே போய் ஒரு சிட்டிங் உட்கார்ற மாதிரி இருந்துச்சு. அங்கே போய் நான் படுத்துட்டேன். நடக்க முடியலை, மூச்சு வாங்குதுன்னு ஒரு படுத்துட்டேன். இங்கே தான் நாங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு 3/4 மணி நேரம். வியூ நல்லா இருந்துச்சு, காற்று இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பார்க்கு. நல்லா எனர்ஜி வந்த உடனே ஊஞ்சல் ஆடுறது, சீசா எல்லாத்தையும் விளாண்டு முடிச்சுட்டு ரிட்டன் ரூமுக்கு வந்துட்டோம். கரெக்டாக ரூமுக்கு வரப்போ 5:30 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் ரூமை ஓப்பன் பண்ணுறேன்னு ஓப்பன் பண்ண தெரியாமல் 10 நிமிஷம் போட்டு இது பண்ணார். கடைசியில் நான் தான் ரூமை ஓப்பன் பண்ணேன். ரூமை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லஞ்சு வந்து நான் ஹோட்டல்லாம் சாப்பிடல. ரொம்ப சாப்பிட வேணாம், வாந்தி இதாக இருக்குன்னு சொல்லி ஒரு சைவ சாப்பாடு, ஒரு பிளெயின் பிரியாணி மட்டும் வாங்கிட்டு வந்து ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு எத்தனை மணிக்கு 5:45 மணிக்கு மதிய சாப்பாடு சாப்பிட்டோம். 5:45 மணிக்கு மதிய சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு அவங்க கொஞ்சம் சுடுதண்ணி கொஞ்சம் கொடுத்தாங்க. அது குடிக்க இதமாக இருந்துச்சு. சுடுதண்ணியெல்லாம் குடிச்சிட்டு பால்கனியில் உட்காந்து சும்மா வியூ பார்த்துட்டு ஃபோன் பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் தூங்கிட்டோம். 2 hours நல்லா தூங்கிட்டோம். 2 hours தூங்கினதுக்கப்புறம் சாப்பிட நாங்கள் வெளியே போகிறோம்னு சொல்லிட்டோம். அங்கே ரூமில் வேணாம், வெளியே போய் சாப்பிட்லான்னு தப்பான முடிவு எடுத்துட்டோம். நடக்கிறோம் இருக்கும். ஒரு 1 hourக்கு அப்புறம் சின்ன கடை வந்துச்சு. இதுக்கு மேலாம் நடக்க முடியாது, இங்கே ஏதாவது இருக்கான்னு கேட்டு சாப்பிடணும்னு கேட்டப்ப 3 சட்னி, சாம்பார், இட்லி எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி சாப்பிட உட்காந்துட்டு சும்மா ரோட்லேயே தான் அந்த திண்ணையிலே உட்காந்து சாப்பிட்டோம். ஆளுக்கு 3 இட்லி, ஏன்னாத்திர மேகி வாங்கினா சாப்பிட்டு அப்புறம் நைட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு திருப்பி நடக்க ஆரம்பித்தோம். சாப்பிடாமல் நடந்துட்டோம். சாப்பிட்டு இந்த மேடி ஏறி நடக்கிறத நினச்சா நின்று போனோம். வாங்கின ஸ்நாக்ஸை ரோட்லேயே தீர்த்துட்டோம். அவள் கொஞ்சம் பாசி பயிர் வாங்கினா, என் நாத்துனா கொஞ்சம் போட்டா போடுறி நிறையான அவட்ட 2 சண்டையை போட்டு பாசிப்பருப்பு கொஞ்சம் கொடுன்னு சொல்லி அதையும் வாங்கி சாப்பிட்டு நான் வாங்கின கேக்கையும் சாப்பிட்டு பாதி தூரத்துலேயே ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. நடக்கவே முடியலை. என்ன செய்ய, எப்படியாவது ரூம் போயாகணும்னு தள்ளாடி கில்லாடி நான் நடந்தேன். என் சிஸ்டர் அவரோட ஹஸ்பண்டும் சரியான சிரிப்பு, பாட்டு, டான்ஸோட
ரூமுக்கு வந்து எப்படியோ சேர்ந்தாச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கிட்ட நடந்து வந்து ரூமுக்கு வந்தோம். 7:30 மணிக்கு சாப்பிட போனோம். சாப்பிட இடத்த 8:30 மணி 8:45 ரீச் பண்ணோம். சாப்பிட்டுட்டு திருப்பி ரூமுக்கு வர 10:11 மணி ஆயிடுச்சு. போய் தொலைங்க அப்படின்னு வேகமாக மேலே ஏறி வந்து ரூமை திறந்து தூங்கியாச்சு. இதுதான் ஃபஸ்ட் டே நடந்துச்சு.